இந்த விஷயத்தை அதோட சமாதி ஆக்கிட்டாங்க. ஏன்னா அவங்க பணம் தானே அவங்களுக்கு எய்மு. அதாவது சினிமாவுக்குள்ளே இருக்கும்போது இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கெலாம் நான் நடந்து போகிறவங்க இப்படி உங்களால் நான் இதாகிட்டேன் ப்ரெக்னென்ட் ஆகிட்டேன்னு சொல்லும்போது ஒரு மிகப்பெரிய ஒரு பெரிய நடிகராக இருக்கார். இவருக்குன்னு ஃபேமிலியும் இருக்குது. மிகப்பெரிய அளவில் பாதிக்கும் அது. இது அவங்க சொல்கிறது உண்மையாக பொய்யான்னு தெரியாது இல்லையா. சில நேரங்களில் நீங்கள் ஏதாச்சும் ஒரு முறை கூடியிருக்கலாம், சந்திச்சிருக்கலாம். அவர் கூட நடிச்சிருக்காங்க, நிறைய 4-5 படங்கள் பண்ணியிருக்காங்க அவன். அதனால் அது ஏதாச்சும் ஒரு இது நடந்திருக்கும் இல்லையா. நடக்காமல் இருக்க சினிமாவில் எல்லாமே படி தாண்டாதவங்க அப்படின்ட்டு எல்லோருமே ரொம்ப இதானவங்கன்னு சொல்ல முடியாது. இந்த மாதிரி ஏதாச்சும் நடந்திருக்கலாம். இதை நம்ம சைடில் தப்பு இல்லையே, நான் பண்ணியிருக்க மாட்டேன்னு அவர் நினைக்கும் சொல்லலாம். இல்லை ஆதாரம் எனக்கு இருக்குது அப்படி இப்படின்னு அவங்க சொன்னாங்கன்னா, ஒரு பெண் சொன்னால் ஈஸியாக நம்பிடுவாங்க எல்லோருமே. ஒரு பெண் என்னால் இவரை கெடுத்துட்டாருன்னு சொன்னாங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு ரோட்லேயே போகும்போது நீங்கள் போகும்போது ஒருத்தர் என்னை இழுத்துட்டான், ஜாக்கெட் புழுத்து இழுத்தான், என்னை கண் அடித்தான், இல்லாட்டி இடுப்பை கிள்னான்னு சொன்னாலே போகிறோம், உங்களுக்கு 7 வருஷம் உள்ளே இருக்குது.